ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மொபைலில் வந்து மீஷோ செல்லர் அக்கௌண்ட் கேட்லாக் எப்படி அப்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் க்ரோமில் போய் மீஷோ சப்ளையர் லாகின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண அப்புறம் லாகின் யுவர் சப்ளையர் பேனல்னு ஆப்ஷன் இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் நம்மளோட ஷாப்போட பேஜ் வந்துடும், நம்ம செல்லர் அக்கௌண்ட்டோட பேஜ் வந்துடும். நம்ம என்ன நேமில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதை காமிக்கும். நான் ஓப்பன் பண்ணது கெட்டி ஸ்டைல் கலெக்ஷன். ஸோ வெல்கம் பேக் கெட்டி ஸ்டைல் கலெக்ஷன்னு போட்டிருப்பாங்க. ஸோ கீழே பாருங்கள் 5 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து 5th ஆப்ஷன் வந்து மெனுவில் போய் 3rd ஆப்ஷன் வந்து கேட்லாக் அப்லோடுன்னு இருக்குது. ஸோ கேட்லாக் அப்லோடு கிளிக் பண்ணிட்டா காமிக்குதா. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் கேட்டகரி, நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணலாம். நான் இப்போ வந்து சேரீ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சேரீ இன் உமன் ஃபேஷன். இப்போ வந்து ப்ராடக்டோட இமேஜ், இந்த இமேஜ் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம், கிளியராக இருக்கணும். ஸோ வந்து அதில் வந்து லோகோ இருக்கக்கூடாது, ப்ரைஸ் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து நான் ஒரு சேரீ தான், ஒரு கலர் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சேரீயோட டிஃப்ரெண்ட் சைடை வந்து நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சேரீ வந்து கட்டின மாதிரி, நெக்ஸ்ட்டு வந்து ரியல் இமேஜ் எப்படி இருக்குமோ அதை வந்து ஒரு 2 மாடல், மொத்தம் வந்து 3ஆக நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இப்போ 1 தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ திரும்பவும் இன்னொரு வாட்டி போய் மீத 2ம் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த அப்லோடுன்னு இருக்கா. ஸோ அப்லோடு வந்து கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் கேலரியில் போய் 2 இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்தா 2 இமேஜும் வந்துடும். இந்த இமேஜ் அப்லோட் பண்ண மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் நேம் கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் நம்ம என்ன சேரீ தானே பண்ண போகிறோம். ஸோ வந்து நியூ மாடர்ன் சேரீ கலெக்ஷன்னு நான் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் வந்து எப்படி சர்ச் பண்ணுவாங்க, நாமளே வந்து இப்போ மீஷோவில் போனால் எப்படி சர்ச் பண்ணுவோம், நியூ கலெக்ஷன் சேரீ, நியூ டிசைன் சேரீ, அந்த மாதிரி தானே நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேவரட்டாக எல்லோரும் சர்ச் பண்ணுற மாதிரி இந்த ப்ராடக்ட் நேம் மட்டும் கொஞ்சம் முக்கியமாக செலக்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், நமக்கு என்ன தோணுதோ, அந்த சேரீ பற்றி என்ன தோணுதோ, இல்லாட்டி உங்கள் ப்ராடக்ட் என்ன போட்டிருக்கீங்களோ அதை பற்றி என்ன சொல்லணுமோ அது சொல்லுங்கள். நான் வந்து ஸ்மால் பார்டர் ஜரி ஒர்க்கில் இருக்காங்க, ஜரி ஒர்க் சேரீன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு போன அப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ், நம்ம ப்ராடக்டோட வெயிட் எவ்வளோ, மேக்ஸிமம் வந்து 1 kg சேரீ இருக்கும். நான் பார்த்ததுக்கு வந்து 800 கிராம் இருந்துச்சு. ஸோ 800 கிராம். ப்ளவுஸ் வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது, ரன்னிங் ப்ளவுஸில் இருக்கா இல்லை ஸ்மால், எனக்கு வந்து செப்பரேட் ப்ளவுஸு, நான் செப்பரேட் ப்ளவுஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் எம்ப்ராய்டர் இருக்குது. ஸோ எம்ப்ராய்டரி கலர் இதெல்லாம் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தான். நம்ம ப்ராடக்ட் பற்றி என்ன பேசிக்கான டீட்டெயில்ஸ் இருக்கோ ஸோ நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேரீ வந்து தேன் கலர்னு சொல்லலாம், தேன் கலர் காப்பர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இதில் ஹனி கலர் என்ன போடுறேன்னு தெரியல. ஸோ நான் காப்பர்னு போட்டிருக்கேன். ப்ளவுஸும் சேரீயும் வந்து சேம் தான். நம்ம கேட்லாக் தானே முக்கியம், கேட்லாக் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு குவான்டிட்டி எத்தனை, 1 தானே நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து சிங்கிள் போடணும். இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். நமக்கு என்ன தோணுதோ, எந்த மாதிரி இருக்கோ சேரீ பற்றியோ நம்ம ப்ராடக்ட் பற்றியோ எப்படி தோணுதோ அதை கிளிக் பண்ண வேண்டியதான். நான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணி எடிட் பண்ணுவேன்.
நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து மீஷோ ப்ரைஸ் தான். நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஏறும், மீஷோ கஸ்டமர் வந்து எவ்வளோ வாங்குவாங்க, அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். இதில் வந்து எனக்கு வந்து எல்லாமே சேர்க்கணும். நம்மளுக்கு வந்து சேரீயோட லாபம் மட்டும் சேர்த்தா போதாது. ஏன்னா நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் விற்கிறோம், எல்லாமே ரிட்டன் வரும்னு சொல்ல முடியாது, எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சம் ப்ராடக்ட் ரிட்டனும் வரலாம். ஸோ வந்து ரிட்டன் வந்தால் 150 மேலே நமக்கு வந்து மைனஸ் ஆகும். ஸோ ஒரு சேரீயில் நம்மளால் 150லாம் வைக்க முடியாது. ஸோ எல்லா சேரீலேயும் எல்லா ப்ராடக்ட்லேயும் நம்ம பேசிக்காக வந்து ரிட்டனுக்கு ஒரு அமௌண்ட்டு, எக்ஸ்ட்ரா வந்து நம்ம லேபிள் டவுன்லோட் பண்ணுவோம், பிரிண்ட் எடுப்போம், அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, கவரோட அமௌண்ட்டு. ஸோ எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து சர்ச் பண்ணணும். நான் இப்போ வந்து மீஷோ ப்ரைஸ் வந்து 900 கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இங்கே வந்து 883 ரூபான்னு நினைக்கிறேன். 883 ரூபா வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் ஏறும். பட் வந்து கஸ்டமர் வந்து அவங்க வந்து 986 ரூபான்னு வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் பேசிக்கு எந்த கண்ட்ரி, நம்ம மேனுஃபேக்சரிங் நேம் என்ன, கோடு என்ன, நம்ம எந்த ஊர், அதோட பின்கோடு, அது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் நேம் வந்து நம்ம சேரீ கலெக்ஷனே போட்டுக்கலாம். ஸோ நம்ம என்ன அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதே போட்டுருங்க. அப்புறம் வந்து அட்ரஸ் டீட்டெயில், இந்த ப்ராடக்ட் ஐடி வந்து ஒவ்வொருத்துக்கு நம்ம இஷ்டம் தான். நான் கெட்டினால் ஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுமோ ஞாபகம் இருக்குமோ, ஸோ அந்த வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். ஸோ வந்து நான் சேரீனால மாடர்ன் சேரீ, ஸோ GM 1ன்னு போட்டிருக்கேன், மாடர்ன் சேரீ. அப்புறம் வந்து ப்ளவுஸ் கலர் கேட்டிருக்காங்க. பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். ஸோ நமக்கு வந்து என்ன அந்த ப்ராடக்ட் பற்றி என்ன கொடுக்கணுமோ அதான் இருக்கும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறது தான். இந்த சேரீ வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து 3 கலர் ஸ்டாக்கில் இருக்குது. ஒன்று வந்து இந்த தேன் கலர், நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் பச்சை, அந்த பாதாம் பிஸ்தா கலர் ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து க்ரீனும் ஸ்கை ப்ளூ மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் இருக்கும். கொஞ்சம் டார்க் க்ரீனும் சொல்ல முடியாது, சுமதி பச்சை அந்த மாதிரி ஒரு கலர். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மொத்தம் வந்து 3 கலர் இருக்குது. நம்ம யூடியூப் மூலமாக வாங்கினோன்னா அதோட ப்ரைஸ் வந்து 869, 869 ரூபா, ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ நீங்கள் வாங்குகிறோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் மீஷோவிலே வாங்கிக்கிறேன், ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குன்னா ஓகே, உங்கள் இஷ்டம். அது வந்து மீஷோவிலே வாங்கிக்கோங்க. நான் வந்து யூடியூப்பில் வாங்கினா எந்த டேமேஜும் இருக்காமல் எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. உங்களுக்கு வந்து எந்த டேமேஜும் இருக்காது. ஃபுல் செக்கப் வீடியோவும் உங்களுக்கு செப்ரேட்டாக அனுப்பி ஓகேன்னு தான் உங்களுக்கு வந்து உங்கள் அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த சேரீ வாங்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். 869 ரூபா, ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த SQID வந்து நம்ம இஷ்டம், போடலாம் போடாட்டி இருக்கலாம். நான் வந்து இப்போ சேரீனால GSல போட்டு நான் போட்டிருக்கேன். இன்வென்டரினா நம்மக்கிட்ட இப்போதைக்கு எத்தனை ஸ்டாக் இருக்குது, இப்போதைக்கு இந்த கலரில் எனக்கு ஒன்று தான் இருக்குது. ஸோ நான் 1ன்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து 2 போடலாம், இல்லாட்டி நம்ம ஒரு ஆர்டர் வரணுன்னு ஒரு 2 3 போட்டால் நமக்கு எப்போ ஆர்டர் வரணும்னு சொல்ல முடியாது. ஸோ ஆர்டர் வந்தது நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கணும். ஒரு நாளில் வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்னால இருக்கிறவங்க நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் போடுங்க. அப்புறம் வந்து ஒரு ரிவ்யூ காமிக்கும், நம்மளோட ப்ராடக்டோட என்னென்ன போட்டிருக்கோமோ ரிவ்யூ காமிக்கும். அவ்வளோதான், கேட்லாக் அப்லோட் பண்ணியாச்சு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.